ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு தான் மல்லியும் மனோகரும் ஓசூர் போனாங்க. ஆனால் அங்கே போனால் அவங்க ஒன்று நினைக்க அவங்களுக்கு வேற ஒரு பிரச்சனை வந்து கடைசியில் தப்பிச்சா போதுன்ற அளவுக்கு இப்போ வெளியே வந்திருக்காங்க. இதுக்கிடையில் நம்ம மனோகர் போட்ட பிளான் நம்ம விஜய்க்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்ற விஷயம் மனோகருக்கும் மல்லிக்கும் தெரியாது. இப்போ நம்ம மல்லியோட அண்ணன் வீட்டில் நம்ம விஜய் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு. 2 பேரும் வரட்டும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோட மனோகர் மேலே தான் இருக்காரு விஜய். ஸோ வீட்டுக்கு வந்தது பெரிய பிரச்சனை பண்ண போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த நிஷா வந்து டைவர்ட் பண்ணிட்டாங்க. விஜயோட கோபத்தை வந்து அப்படியே நிஷா மேலே திரும்புகிற மாதிரி வந்து செஞ்சுட்டாங்க. என்னடி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, நீ எல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருக்கா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறியே, அப்படி இப்படி நிஷா வந்து மல்லியை பார்த்து திட்ட, போதும் நிறுத்து, என்னை டென்ஷன் பண்ணாமல் இங்கேருந்து கிளம்பிட அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பயங்கரமாக வந்து பேச ஆரம்பிச்சிடுறாரு. அதனால் அந்த கோவம் மல்லி மேலே இருந்த கோவம், மல்லி மனோகர் மேலே இருந்த கோவம் எல்லாம் நிஷா பக்கம் கொஞ்சம் போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து கேட்க போகிறாங்க, எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை, இந்த ரேணுகாவோட ஃபோனுக்கு எதுக்கு இந்த மாதிரி அன்னோன் நம்பர்லேருந்து இந்த மாதிரி மிரட்டுற மாதிரி எல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட போகிறாரு. மல்லியால் சமாளிக்க முடியலைங்க. இவர் ரேணுகா இல்லை சுடர்தா அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக என்னென்னவோ பண்ணுறாங்க. ஆனால் காலையில் வெடிஞ்சதும் கல்யாணம். ஆனால் இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணலை. மல்லியும் சரி மனோகரும் சரி எடுத்த எல்லா ஸ்டெப்புமே வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதில்லை. ஸோ இப்போ நம்ம அன்னபூர்ணியமாக வந்து மாஸ் என்ட்ரி கொடுத்து இந்த ரேணுகான்ற பேரில் இருக்கிற சுடரை அப்படியே தூக்கி கடத்தி கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல அடைச்சி வச்சாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். உண்மையிலே சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா வெடிஞ்சா கல்யாணம். இப்போ வரைக்கும் நம்ம மல்லியும் மனோகரும் எதுவுமே செய்யலை, அவங்களால செய்யவும் முடியல, ஆதாரமும் எதுவும் கிடைக்கல. மல்லி கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு உதவுறவங்க நம்ம அன்னபூர்ணியமாக தான். ஆனால் அவங்கள ரொம்ப நாளாக வந்து ஆளையே காணும். ஸோ மாஸ் என்ட்ரி கொடுக்குற மாதிரி நம்ம மல்லியோட வாழ்க்கையை காப்பாற்றுற மாதிரி நம்ம அன்னபூர்ணியம்மா என்ட்ரி கொடுத்து நடந்த எல்லா விஷயத்தையும் நாகும் அவங்க மல்லியோட அண்ணன் எல்லாத்தையும் சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் ஏப்பில் நீ எதுக்கு கவலைப்படுற, இந்த பெரியம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு மாஸ்டர் பிளான் போட போகிறாங்க. பொண்ணு இருந்தால் தானே கல்யாணம் நடக்கும், பொண்ணையே தூக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் எதுக்கு இருக்காரு, அவரையும் வந்து ரொம்ப நாள் ஆளைய காணோம். அதனால் நம்ம அன்னபூர்ணியம்மா அரவிந்த்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி வர சொல்லி பிளான் பண்ணி மல்லியோட வாழ்க்கைக்காக இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம அன்னபூர்ணியம்மாவும் அரவிந்தும் சேர்ந்துக்கிட்டு இந்த சுடரை எப்படியாவது வெளியே வர வச்சு தூக்கி ஏதாவது ஒரு அடைச்சி வச்சு ரூமில் ஒரு கொஞ்ச நாளைக்கு விட்டு வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னா ஒன்று பொண்ணு காணாமல் போடணும், இல்லைனா பொண்ணோட புருஷன் வந்து வரணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் நல்லாயிருக்கும். அன்னபூர்ணியம்மா வந்து மாஸ் என்ட்ரி கொடுத்து இந்த மாதிரி நம்ம மல்லியோட லைஃப்பை காப்பாற்றினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.